Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce. இந்த வீடியோல நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் இதை பத்தி பார்க்க போறோம். இதுல டெஸ்ட் நம்பர் 2 இதுல 40 கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துட்டு 1 to 40 ஒன்ல இருந்து 40 வரைக்கும் நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. இது தமிழ்லயே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன். கூகுள் டிரான்ஸ்லேட் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்குன்னு தெரியாது. நான் ஏற்கனவே போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே போல ஆன்சரும் செக் பண்ணுங்க. If you find any mistake in this question answers just inform. நான் வந்து அடுத்த வீடியோ போடும்போது இல்லன்னா இதோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த சேஞ்சஸ் நான் போட்டு காமிக்கிறேன். Question number 1. The word promotion originate from the Latin word promovere, which means to move forward, to push forward, to advance an idea, all the above. The promotion அப்படின்ற word அதாவது ஊக்குவிப்பு, promotion மேம்பாடு அப்படின்னு சொல்லலாம், ஊக்குவிப்புன்னு சொல்லலாம், மேம்பாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தை ஆக்சுவலி லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது, லாட்டின் வேர்ட்லேருந்து வந்துச்சு. லாட்டின் வேர்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொமோவரி அப்படின்றோம். இதுக்குடைய மீனிங் என்ன? இந்த ப்ரொமோவரி அப்படின்றோடைய மீனிங் என்ன? முன்னோக்கி நகர்வதா, முன்னோக்கி தள்ளுவது, ஒரு யோசனையை முன்னெடுப்பது, மேலே உள்ள அனைத்தும். டு மூவ் ஃபார்வர்ட், டு புஷ் ஃபார்வர்ட், டு அட்வான்ஸ் an ஐடியா, ஆல் தி above. இதுல எது சரியானது? ப்ரொமோவரி ஊக்குவிப்பு, மேம்பாடு அப்படின்றதுக்கு மீனிங் என்ன? Question number 2. Which of the following is or pillars of promotional mix? இந்த promotional mix உடைய pillars எதெல்லாம், அதனுடைய element எதெல்லாம்? sales promotion, personal selling, advertising, all the above. பின் வருவனவற்றில் எது விளம்பர கலவையின் தூண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விளம்பர கலவையினுடைய கூறுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். விற்பனை ஊக்குவிப்பு இல்லைன்னா விற்பனை மேம்பாடு, சேல்ஸ் ப்ரமோஷன், தனிப்பட்ட விற்பனை, பர்சனல் செல்லிங், விளம்பரம், அட்வர்டைசிங், மேலே உள்ள அனைத்தும். இதுல எது வந்து சரியானது? விளம்பர கலவையினுடைய தூண்கள் எதெல்லாம்? Question number 3. Dash is designed to supplement and coordinate personal selling and advertisement efforts. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எஃபோர்ட்டையும் பர்சனல் செல்லிங்கையும் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய, சப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் எது? சேல்ஸ் ப்ரமோஷனா, ட்ரேட் டிஸ்கவுண்டா, கேஷ் டிஸ்கவுண்டா, நன் ஆஃப் தி எபோவா? டேஸ் தனிப்பட்ட விற்பனை மற்றும் விளம்பர முயற்சிகளுக்கு துணையாக மற்றும் ஒருங்கிணைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது? எதுக்கு? தனிப்பட்ட விற்பனைக்கும் விளம்பர முயற்சிகளுக்கும் துணையாக ஒருங்கிணைக்க எதை வடிவமைச்சிருக்காங்க? விற்பனை ஊக்குவிப்பு, வர்த்தக தள்ளுபடி, ரொக்க தள்ளுபடி, மேலே எதுவும் இல்லை. Question number 4. When sales promotion is effective, எப்போது இந்த சேல்ஸ் ப்ரமோஷன் வந்து எஃபெக்டிவா இருக்கும்? A new brand is introduced, enlarging the result of advertising, engaging or embarking upon aggressive sales campaign, all the above. விற்பனை மேம்பாடு என்பது பயனுள்ளதாக இருக்கும். எப்பொழுது பயனுள்ளதாக இருக்கும்? விற்பனை மேம்பாடு வந்து இந்த சேல்ஸ் ப்ரமோஷன் வந்து எப்போது பயனுள்ளதாக இருக்கும், எப்போது எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு புதிய பிராண்டை அறிமுகப்படுத்தும் போதா, இல்ல விளம்பரத்தினுடைய முடிவை, அதோடைய ரிசல்ட்டை விரிவுபடுத்தும் போது, எக்ஸ்டெண்ட் பண்ணும் போதா, இல்ல ஆக்ரோஷமான விற்பனை பிரச்சாரத்தில் ஈடுபடுதல் அல்லது தொடங்குதலா, இல்ல மேலே உள்ள அனைத்துமா? எப்போது இந்த விற்பனை மேம்பாடு பயனுள்ளதாக இருக்கும்? when sales promotion is effective அப்படின்னு கேட்டிருக்காங்க. Question number 5. Coupons supplied along with a product. பாத்தீங்களா, நீங்க ப்ராடக்ட் கூட ஒரு கூப்பன் கொடுப்பாங்க, கிஃப்ட் கூப்பன், ஏதோ ஒரு கூப்பன் கொடுப்பாங்க. இஸ் வாட் டைப் சேல்ஸ் ப்ரமோஷன்? இது எந்த விதமான சேல்ஸ் ப்ரமோஷன்ல வரும்? கன்சியூமர் சேல்ஸ் ப்ரமோஷனா, டீலர்ஸ் சேல்ஸ் ப்ரமோஷனா, சேல்ஸ் ஃபோர்ஸ் ப்ரமோஷனா, ஆல் தி above. இதுல எதுல வரும்? அதாவது கூப்பன் சப்ளைட் அலாங் வித் ப்ராடக்ட், ப்ராடக்ட் கூட, பொருள் கூட
கூப்பன் கூட கொடுப்பாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க. நீங்க கூட பொருள் வாங்கும்போது ஏதாவது கூப்பன் கொடுத்திருப்பாங்க. டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுத்திருப்பாங்க. இது என்ன டைப் சேல்ஸ் ப்ரமோஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்சியூமர் சேல்ஸ் ப்ரமோஷனா, டீலர் சேல்ஸ் ப்ரமோஷனா, சேல்ஸ் ஃபோர்ஸ் ப்ரமோஷனா, ஆல் தி அபவ்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பொருளுடன் வழங்கப்படும் கூப்பன்கள் என்பது எந்த வகையான விற்பனை ஊக்குவிப்பு ஆகும்? நுகர்வோர் விற்பனை ஊக்குவிப்பா, டீலர்கள் விற்பனை ஊக்குவிப்பா, விற்பனை படை ஊக்குவிப்பா, அதாவது சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு தான் விற்பனை படைன்னு போட்டிருக்கு. மேலே உள்ள அனைத்தும். Question number 6. Dash is also known as dealers aids, dealer displays, dealers hopes, etc. கீழே கொடுத்திருக்கிறதுல அதாவது டீலர்ஸ் கிஃப்ட்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. புஷ் மணி ஆர் பிரீமியம், பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ், பிரைஸ் டீல்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல எது வந்து டீலர் எய்ட், டீலர் டிஸ்பிளே, டீலர்ஸ் ஹோப் எக்ஸெட்ரா, அதாவது டீலருக்கு, அதாவது விநியோகஸ்தர்கள் அப்படின்னு சொல்லலாம். விநியோகஸ்தர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர், அவருக்கு வந்து இன்னொரு பேர் கூட இதோடைய டீலர் ஹேடியா இல்லை டீலர் டிஸ்பிளேயா, டீலர் ஹோப்பியா நம்ம வந்து இப்படி சொல்லுவோம். அதாவது டீலர்ஸ் கிஃப்ட்னோ, புஷ் மணி ஆர் பிரீமியம்னோ, பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ்னியோ, சேல்ஸ் டீல்ஸ்னியோ சொல்லுவோம். எதை சொல்லுவோம்? அதாவது டேஷ் என்பது டீலர் எய்ட்ஸ், எய்ட்ஸ்னா உதவி, டீலர் உதவுதல், டீலர் டிஸ்பிளேகள், டீலர்ஸ் ஹோப்ஸ் போன்றவை டேஷ் என்றும் அறியப்படுகிறது. டேஷ் என்றும் அறியப்படுகிறது. விநியோகஸ்தர் பரிசு, பணம் அல்லது பிரீமியம் புஷ், புஷ்ன்றது மேம்படுத்துதல், பாயிண்ட் ஆஃப் கொள்முதல், பாயிண்ட் ஆஃப் கொள்முதல் அதாவது அந்த குறிப்பிட்ட இடத்திலேயே கொள்முதல் செய்தல், விலை ஒப்பந்தங்கள். இதில் எது வந்து இந்த டீலருடைய பயன்பாடு, டீலருக்கு எய்டா இருக்கும், அவங்களுக்கு உதவிகரமா இருக்கும், டீலர் டிஸ்பிளே இருக்கும், டீலர்ஸ் ஹோப்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Question number 7. Salesmanship in writing, print or pictures or spreading information by means of the written and printed word and the picture is. The salesmanship, விற்பனை, இதை வந்து ரைட்டிங்லேயோ, பிரிண்ட்லேயோ, பிக்சரையோ இல்லை இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறதையோ, அதை வந்து பிரிண்டட் வேர்டாவோ ரிட்டன் வேர்டாவோ நம்ம சொல்கிறத, பிக்சராவோ சொல்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சேல்ஸ் கம்யூனிகேஷன் சொல்லுவோமா, சேல்ஸ் மெசேஜ்னு சொல்லுவோமா, அட்வர்டைசிங் சொல்லுவோமா, நன் ஆஃப் தி எபோவா? எழுதுதல், அச்சிடுதல் அல்லது படங்கள் அல்லது எழுதப்பட்ட மற்றும் அச்சிடப்பட்ட வார்த்தை மற்றும் படங்கள் மூலம் தகவல்களை பரப்புதல் ஆகியவற்றில் விற்பனை திறனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? விற்பனை தொடர்புன்னு சொல்லுவோமா, விற்பனை செய்தி அப்படின்னு சொல்லுவோமா, இல்ல விளம்பரம் அப்படின்னு சொல்லுவோமா? மேலே சொன்னது எதுவுமே கிடையாதா? Question number 8. Advertising is a message, communication, process, none of the above. அட்வர்டைசிங்கிறது என்ன? ஒரு மெசேஜா, ஒரு கம்யூனிகேஷனா, ஒரு ப்ராசஸா, இல்லை எதுவுமே கிடையாது, இதில் சொல்லப்பட்டது எதுவுமே கிடையாதா? விளம்பரம்ன்றது என்ன? ஒரு செய்தியா, இல்லை தகவல் தொடர்பா, இல்லை செயல்முறையா? மேலே உள்ளவை எதுவுமே கிடையாதா? செய்தியா, தகவல் தொடர்பா, செயல்முறையா? விளம்பரம்ன்றது என்ன? மெசேஜா, கம்யூனிகேஷனா, ப்ராசஸா, இல்லை இதில் கொடுக்கப்பட்டது எதுவுமே கிடையாதா? 9th question. Oral persuasion in a conversation with one or more prospective purchasers for the purpose of making sale is personal selling, advertising, sales promotion, all the above. The oral persuasion, நேரடியா நம்ம வாங்கக்கூடிய அந்த கொள்முதல் செய்யக்கூடிய நபர்கிட்ட நேரடியா நம்ம பேசி ஒரு பொருளை விற்கிறது. oral persuasion in a conversation with one or more prospective purchasers for the purpose of making sale. அதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பர்சனல் செல்லிங் சொல்லுவோமா, அட்வர்டைசிங் சொல்லுவோமா, சேல்ஸ் ப்ரமோஷனா, ஆல் தி அபவா? விற்பனை செய்யும் நோக்கத்திற்காக ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வருங்கால வாங்குபவர்களுடன் உரையாடலில் வாய்வழி வற்புறுத்தலை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தனிப்பட்ட விற்பனைன்னு சொல்லுவோமா, விளம்பரம் அப்படின்னு சொல்லுவோமா, விற்பனை ஊக்குவிப்பு அப்படின்னு சொல்லுவோமா, இல்லை மேலே உள்ள அனைத்துமா? அதாவது விற்பனை செய்யக்கூடிய நோக்கத்துக்காக வருங்காலத்தில் நம்ம இவங்க வாங்குவாங்க. நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஒரு கேன்வாஸ் பண்ணுறோம், அதாவது ஒரு ஆளை வந்து விற்பனை ஒரு பொருளை வாங்குறதுக்காக நம்ம சொல்கிறோன்னா அவர் இன்னைக்கு வாங்குவான்னு சொல்ல முடியாது, நாளைக்கு வாங்கலாம், இல்லை ஒரு ஆண்டு கழிச்சு கூட வாங்கலாம். அப்படி விற்பனை செய்யும் நோக்கத்துக்காக ஒன்று இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட வருங்கால வாங்குபவருடன் உரையாடல் பண்ணுவோம், வாய் வழியா
உரையாடல் பண்ணுவோம், வாய் வழியா வற்புறுத்துவோம். அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தனிப்பட்ட விற்பனைனா, விளம்பரம்னா ஊக்குவிப்பா, விற்பனை ஊக்குவிப்பா, இல்லை மேலே உள்ள அனைத்துமா, பர்சனல் செல்லிங்கா, அட்வர்டைசிங்கா, சேல்ஸ் ப்ரமோஷனா, இல்லை ஆல் தி அபோவா. Question number 10. Which one of the following is not an economic objection against advertising? இந்த அட்வர்டைசிங்க்கு இப்போ இது கீழே கொடுக்கப்பட்டதுல எது வந்து எக்கனாமிக் அப்ஜெக்ஷன் கிடையாது? Advertising creates monopolistic tendencies. Advertising is unproductive. Advertising compels the consumers to buy. Advertising is an exaggeration of facts. பாருங்க, இதுல இருந்து எது வந்து எக்கனாமிக் அப்ஜெக்ஷன் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீழே எது விளம்பரத்துக்கு எதிரான பொருளாதார நிறைய ஆட்சேபனைகள் இருக்கு, நிறைய சோசியல் அப்ஜெக்ஷன் இருக்கு, எக்கனாமிக் அப்ஜெக்ஷன் இருக்கு, எத்திக்கல் அப்ஜெக்ஷன் இருக்கு பார்த்துருக்கோம். அதாவது நெறிமுறைக்கு எதிரான செயல்கள் இருக்கு, ஆட்சேபனைகள் இருக்கு, பொருளாதாரத்துக்கு எதிரான ஆட்சேபனைகள் இருக்கு, பொருளாதார ஆட்சேபனைகள் இருக்கு, அதே மாதிரி சோசியல் சமுதாய ஆட்சேபனைகள் இருக்கு, சோசியல் அப்ஜெக்ஷன் இருக்கு. இப்போ இங்கே 4 அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எது வந்து பொருளாதார ஆட்சேபனை இல்லைன்னு கேட்டிருக்காங்க. விளம்பரம் ஏகபோக போக்குகளை உருவாக்குகிறது, விளம்பரம் பயனற்றது, விளம்பரம் நுகர்வோரை வாங்க கட்டாயப்படுத்துகிறது, விளம்பரம் என்பது உண்மைகளை மிகைப்படுத்துவதாகும். இதுல பாத்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அப்ஜெக்ஷன். எக்கனாமிக் அப்ஜெக்ஷனா இருக்கலாம், இல்ல இது வந்துட்டு ஒரு சோசியல் அப்ஜெக்ஷனா இருக்கலாம், இல்ல இது ஒரு எத்திக்கல் அப்ஜெக்ஷனா இருக்கலாம். அப்ப இது வந்து நெறிமுறை ஆட்சேபனையா இருக்கலாம், அதாவது நெறிமுறைக்கு மீறக்கூடியதா இருக்கலாம், அதை பொருளாதாரத்தை மீறக்கூடியதா இருக்கலாம், அது பொருளாதார ஆட்சேபனை எக்கனாமிக் அப்ஜெக்ஷனா இருக்கலாம், இல்ல சோசியல் சமுதாய ஆட்சேபனை அப்படி இருக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கு கீழே என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்து வைக்கணும். அப்பதான் இந்த கொஸ்டின்களை ஆன்சர் பண்ண முடியும். இதுல எல்லாமே ஆட்சேபனைகள் தான், எல்லாமே வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு விளம்பரத்துக்கு எதிரானது, விளம்பரத்தை வந்து குறை சொல்லக்கூடிய விஷயங்கள். பாருங்க, விளம்பரம் வந்து ஏகபோக போக்குகளை உருவாக்குகிறதுன்னு சொல்றாங்க, மோனோபோலிஸ்டிக் டெண்டன்சி உண்டாக்குது, விளம்பரம் வந்து ஒரு யூஸ்லெஸ் பயனற்றது, அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அன்ப்ரொடக்டிவ், அதே மாதிரி விளம்பரம் வந்து நுகர்வோரை வாங்க கட்டாயப்படுத்துது அப்படின்னு சொல்லுது, இல்லை கம்பல் தி கன்சியூமர் டு பை, விளம்பரம் வந்து எக்ஸாஜரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், உண்மையை வந்து மிகைப்படுத்தி சொல்லுது. இதெல்லாம் வந்து ஒரு குறைபாடு, விளம்பரத்தினுடைய குறைபாடு. இந்த குறைபாடு தான் நம்ம 3ஆ பிரிக்கிறோம். பொருளாதார குறைபாடுனும், சோசியல் சமுதாய குறைபாடுனும், இல்லை எத்திக்கல் நெறிமுறை குறைபாடுன்னு பிரிக்கிறோம். அப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுல எது வந்து பொருளாதார குறைபாடு கிடையாது, எத்திக்கல் எக்கனாமிக் அப்ஜெக்ஷன் கிடையாது, நாட் அன் எக்கனாமிக் அப்ஜெக்ஷன், எது வந்து பொருளாதார ஆட்சேபனை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 11. அட்வர்டைசிங் ஆஃப் எ பர்டிகுலர் மேனுஃபேக்சரர், ஒரு குறிப்பிட்ட மேனுஃபேக்சருக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, ப்ராடக்ட் அட்வர்டைசிங்கா, இன்ஸ்டிடியூஷனல் அட்வர்டைசிங்கா, ட்ரேட் அட்வர்டைசிங்கா, இல்ல செலக்டிவ் அட்வர்டைசிங்கா. ஒரு குறிப்பிட்ட மேனுஃபேக்சருக்காக செய்யக்கூடிய அட்வர்டைசிங், ஒரு குறிப்பிட்ட உற்பத்தியாளரின் விளம்பரம், தயாரிப்பு விளம்பரமா, நிறுவன விளம்பரமா, வர்த்தக விளம்பரமா, தேர்ந்தெடுக்கப்பட்ட விளம்பரமா. Question number 12. AIDA means, AIDA என்றது ஒரு சேல்ஸ்மேன்ஷிப்ல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. எய்டாஸ் எஸ் கூட வரும், எஸ் வந்து அது என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நான் இங்கே கொஸ்டின் சொல்றதுனால ஏற்கனவே நம்ம வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிமாண்ட் அண்ட் ஆக்ஷனா, அட்ராக்ட், இன்ட்ரெஸ்ட், டிசையர் அண்ட் ஆக்ஷன், ஆக்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர் அண்ட் அட்டென்ஷன், அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர் அண்ட் ஆக்ஷன். எய்டா என்பதன் பொருள் கவனம், ஆர்வம், தேவை மற்றும் செயல், ஈர்ப்பு, ஆர்வம், ஆசை மற்றும் செயல், செயல், ஆர்வம், ஆசை மற்றும் கவனம், கவனம், ஆர்வம், விருப்பம் மற்றும் செயல். இதில் இது வந்து எய்டாவினுடைய மீனிங், பொருள். Question number 13. Using pictures, colors, borders, price quotations, reply coupons, etc. or create. இந்த பிக்சர், இந்த கலரா போடுறது, பார்டர் போடுறது, பிரைஸ் கொட்டேஷன் போடுறது, இல்லை ரிப்ளை கூப்பன் கொடுக்கறது, இதெல்லாம் எதை வந்து உருவாக்கும்? அட்டென்ஷன் வேல்யூ உருவாக்குமா, சஜஸ்டிவ் வேல்யூ உருவாக்குமா, கன்விக்ஷன் வேல்யூ உருவாக்குமா, இல்லை எஜுகேஷனல் வேல்யூ உருவாக்குமா? அதாவது படங்கள், வண்ணங்கள், எல்லைகள், அதாவது பார்டர்ஸ் தான் எல்லைகள் நீங்க குறிப்பிடுறோம், விலை மேற்கோள்களை பயன்படுத்தி பதில் கூப்பன்கள் போன்றவை டேஸை உருவாக்குகின்றன. கவன மதிப்பை உருவாக்குதா, பரிந்துரை மதிப்பை உருவாக்குதா, நம்பிக்கை மதிப்பை உருவாக்குதா, இல்ல கல்வி மதிப்பை உருவாக்குதா?
Question number 14. Advertisement having a phrase, command, or a slogan creates attention value, suggestive value, memorizing value, both B and C. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரேசஸ், அதேமாதிரி கமாண்ட், அதோட வரக்கூடிய ஸ்லோகன்ஸ், இதெல்லாம் எதை கிரியேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சொற்றொடர், அதாவது ஃப்ரேசஸ், இல்லைன்னா கட்டளை கமாண்ட் பண்ணுறது, அல்லது ஒரு கோஷத்தை ஸ்லோகன் உருவாக்கும் விளம்பரம் வந்து எதை உருவாக்குது? கவன மதிப்பை உருவாக்குமா, இல்லை பரிந்துரைக்கும் மதிப்பை உருவாக்குமா, இல்லை நினைவாற்றல் மதிப்பை உருவாக்குமா, இல்லை பி அண்ட் சி இரண்டுமா? அதாவது பரிந்துரைக்கும் மதிப்பையும் உருவாக்கும், நினைவாற்றல் மதிப்பையும் உருவாக்குமா? Question number 15. The advertisement copy must be so presented as to create a lasting impression in the minds of its readers. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி என்ன பண்ணுன்னா, ஒரு ரீடர், அதை படிக்கக்கூடிய நபருடைய மைண்டில் ரொம்ப காலத்துக்கு அதனுடைய பாதிப்பை உருவாக்கும், ரொம்ப காலத்துக்கு அவர் நினைவில் வைத்திருக்க உதவும். அதை என்னன்னு சொல்லுவோம்? மெமரைசிங் வேல்யூவா, கன்விக்ஷன் வேல்யூவா, சென்டிமெண்டல் வேல்யூவா, எஜுகேஷனல் வேல்யூவா? ஒரு விளம்பர நகல் அதன் வாசகர்களின் மனதில் நீடித்த தோற்றத்தை உருவாக்கும் வகையில் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது எதை குறிக்குது? மனப்பாட மதிப்பா, நம்பிக்கை மதிப்பா, உணர்வு மதிப்பா, இல்ல கல்வி மதிப்பா? Question number 16. Advertising refers to display of goods attractively arranged inside the shop on the racks. ரேக்கில், கடைக்குள்ளார் பார்த்தீங்கன்னா நிறைய ரேக் இருக்கும், செல்ஃப் இருக்கும். அதில் இன்சைடில் வந்து பொருளை வந்து ரொம்ப அழகாக வாடிக்கையாளரை கவரக்கூடிய வகையில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்பெஷாலிட்டி அட்வர்டைசிங் சொல்லுவோமா, சாண்ட்விச் மேன் சொல்லுவோமா, பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் சொல்லுவோமா, இல்லை டிரான்சிட் அட்வர்டைசிங் சொல்லுவோமா? டேஸ் விளம்பரம் என்பது ரேக்குகளில், அதாவது செல்ஃப், கடையில் இருக்கக்கூடிய செல்ஃபில் கடையின் உள்ளே கவர்ச்சிகரமான முறையில் பொருட்களை காட்சிப்படுத்துவதை குறிக்கிறது. சிறப்பு விளம்பரம், சாண்ட்விச் மனிதன், வாங்கும் இடம், போக்குவரத்து விளம்பரம். 17 கொஸ்டின் பாருங்க. சாண்ட்விச் மேன்னா என்ன? இன்டோர் அட்வர்டைசிங்கா, ஒரு அவுட்டோர் அட்வர்டைசிங்கா, விண்டோ டிஸ்பிளேசிங் அட்வர்டைசிங்கா, ஆல் தி அபோவா? சாண்ட்விச் மேன் மனிதன், சாண்ட்விச் மனிதன் என்பது உட்புற விளம்பரமா, வெளிப்புற விளம்பரமா, இல்லை சாளர காட்சி விளம்பரமா, அதாவது விண்டோ டிஸ்பிளே, இல்லை மேலே உள்ள அனைத்துமா? இதில் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. 18வது கொஸ்டின். Which one of the following is not a display advertising? எது வந்து கீழே நாலா அட்வர்டைஸ்மெண்ட், அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அட்வர்டைசிங் கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்து டிஸ்பிளே அட்வர்டைசிங் கிடையாது, நாட் ஏ டிஸ்பிளே அட்வர்டைசிங் கேட்டிருக்காங்க? எக்ஸிபிஷன், ஷோரூம்ஸ், இன்டீரியர் டிஸ்பிளே, நன் ஆஃப் தி எபோவ். பின் வருவனவற்றில் எது காட்சி விளம்பரம் அல்ல? கண்காட்சி, காட்சி அறைகள், உட்புற காட்சி, மேலே உள்ளவை எதுவும் இல்லை. எது வந்து காட்சி விளம்பரம் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 19th question. Attempt to pursue the people to buy the goods is. மக்களை வாங்குவதற்கு வற்புறுத்துறது, தூண்டுறது. வற்புறுத்துறதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சேல்ஸ்மேன்ஷிப்னு சொல்லுவோமா, பப்ளிசிட்டின்னு சொல்லுவோமா, அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவோமா, இல்லை அட்வர்டைசிங் சொல்லுவோமா? பொருட்களை வாங்குவதற்கு மக்களை வற்புறுத்தும் முயற்சியை விற்பனை திறன் சொல்லுவோமா, விளம்பரம் அப்படின்னு சொல்லுவோமா, இல்லை இது விளம்பர செயல், விளம்பரம் விளம்பர செயல்முறை? இப்போ ரெண்டு விளம்பரம், பப்ளிசிட்டிக்கும் இங்கே வந்து இங்கிலீஷில் போட்டனால பிரச்சாரம், பப்ளிசிட்டி வந்து பிரச்சாரம் வரணும், ஆனால் டிரான்ஸ்லேஷன் விளம்பரம் தான் வருது பாருங்க. விற்பனை திறன், அப்புறம் பப்ளிசிட்டி பிரச்சாரம், அப்புறம் வந்து இந்த விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் விளம்பர செயல்முறை. இதில் எது வந்து கரெக்டாக பொருளை மக்களை வாங்குறதுக்கு தூண்டுறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. Question number 20. Reading matter that form text of advertisement is called headline, border, advertisement copy, sales promotion. The reading matter, the advertisement textல இருக்கக்கூடிய இந்த reading matter நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹெட்லைனா, பார்டரா, அட்வர்டைஸ்மெண்ட் காப்பியா, சேல்ஸ் ப்ரமோஷனா? விளம்பரத்தின் உரை வடிவத்தை படித்தல் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. தலைக்கோடு, எல்லை, விளம்பர நகல், விற்பனை மேம்பாடு. Question number 21. What type of advertising copy communicates facts about the product? Usage, that is usage, features, properties, operation, etc.
எந்த டைப் அட்வர்டைஸ்மெண்ட் காப்பியில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் காப்பீஸ் இருக்கு. அதை நீங்க பார்த்து வைக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் டைப், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி இருக்கு. அதுல ஒரு டைப் அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி என்ன பண்ணுன்னா மக்களுக்கு தெரிவிக்கும், அந்த பொருளை பத்தி தெரிவிக்கும், அந்த பொருளுடைய பயன்பாடு என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஆப்ரேஷன் என்னன்னு சொல்லும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காப்பியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? குட்வில் காப்பியா, எக்ஸ்போசிட்டரி காப்பியா, சஜஸ்டிவ் காப்பியா, காமிக் காப்பியா? எந்த வகையான விளம்பர நகல் தயாரிப்பு பற்றிய உண்மைகளை தெரிவிக்கிறது, அதாவது பயன்பாடு, அம்சங்கள், பண்புகள், செயல்பாடு போன்றவற்றை தெரிவிக்கிறதுன்னு கேட்குறாங்க. நல்லெண்ண நகலா, இல்லை விளக்க பிரதியா, பரிந்துரைக்கப்பட்ட நகலா, நகைச்சுவை நகலா? இதெல்லாம் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காப்பியோட டைப்ஸ், விளம்பர நகலுடைய வகைகள். இதெல்லாம் அது எந்த வகை, எதை சொல்லுதுன்னு நம்ம பார்த்து வைக்கணும். Question number 22. Which appeal explain the reasons for buying a given product or service? அப்பீல் பண்றது, அதாவது முறையீடு பண்றது, அப்பீல் பண்றது, முறையீடு, இது வாங்குங்க அப்படி சொல்றது முறையீடு. அது வந்து எதுக்காக இந்த பொருளை நீங்க வாங்கணும்? Which appeal explain reason for buying a given product? இந்த குறிப்பிட்ட பொருளை, இந்த குறிப்பிட்ட சேவையை நீங்க எந்த காரணத்துக்காக பெறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளம்பரம். எமோஷனல் அப்பீலா, ரேஷனல் அப்பீலா, ஃபியர் அப்பீலா, ஹியூமரஸ் அப்பீலா அப்படின்னு கேட்குறாங்க. கொடுக்கப்பட்ட தயாரிப்பு அல்லது சேவையை வாங்குவதற்கான காரணங்களை எந்த முறையீடு விளக்குகிறது? உணர்ச்சியா, பகுத்தறிவா, பயமா, நகைச்சுவையா? 23வது கொஸ்டின், 23rd கொஸ்டின். An advertisement should trigger our pride, beauty, health, fear, etc. and then convert them into desirable. என்ன பண்ண ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் என்னன்னா நம்மளுடைய ப்ரைடு, நம்மளுடைய பியூட்டியை, நம்மளுடைய ஹெல்த் ஃபியரை அதை தூண்டி விட்டு அதை வந்து நம்மளுடைய விருப்பமாக மாற்றும், டிசைரபிளாக மாற்றும். அது எஜுகேஷனல் வேல்யூவா, ஆக்ஷன் வேல்யூவா, இன்ஸ்டிங்க்ட் வேல்யூவா, இல்லை கன்விக்ஷன் வேல்யூவா? ஒரு விளம்பரம் நம் பெருமை, அழகு, உடல் நலம் பற்றிய பயம் போன்றவற்றை தூண்டி பின்னர் விரும்பத்தக்கதாக மாற்ற வேண்டும். அந்த விளம்பரத்துக்கு என்ன மதிப்பு? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? கல்வி மதிப்புன்னு சொல்லுவோமா, செயல் மதிப்புன்னு சொல்லுவோமா, உள்ளுணர்வு மதிப்புன்னு சொல்லுவோமா, நம்பிக்கை மதிப்புன்னு சொல்லுவோமா? Question number 24. Buy Ramraj Dhoti and help the weavers. This advertisement create. பாருங்க, நம்ம விளம்பரம் பார்த்துருப்போம். ராம்ராஜ் தோத்தியை வாங்குங்க, நெசவாளருக்கு உதவுங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எதை கிரியேட் பண்ணும்? ஒரு எஜுகேஷனல் வேல்யூ கிரியேட் பண்ணுமா, இல்லை இன்ஸ்டிங்க்ட் வேல்யூவை கிரியேட் பண்ணுமா, இல்லை சென்டிமெண்டல் வேல்யூவை கிரியேட் பண்ணுமா, இல்லை சஜஸ்டிவ் வேல்யூவை கிரியேட் பண்ணுமா? ராம்ராஜ் வேட்டியை வாங்கி நெசவாளர்களுக்கு உதவுங்கள் என்ற இந்த விளம்பரம் உருவாக்கப்பட்டுள்ளது கல்வி மதிப்பா, இல்லை உள்ளுணர்வு மதிப்பா, உணர்வு மதிப்பா, இல்லை பரிந்துரைக்கும் மதிப்பா? அப்படின்னா பரிந்துரைக்கும் மதிப்பா. எந்த மதிப்பை இது உருவாக்குது? எதை தூண்டி இவங்க வந்து இந்த பொருளை வாங்க வைக்கிறாங்க அப்படின்றத கொஸ்டின். Question number 25. Advertisement copy which makes its appeal to the emotions and senses rather than to intellect and judgment is. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி வந்து என்ன பண்ணும்? அப்பீல உருவாக்கும், எமோஷன்ஸையும் நம்மளோட சென்சஸையும் தூண்டி விட்டு. எதை? இன்டலெக்டிவ் ஜட்ஜ்மெண்ட்டையும் தூண்டுறதை விட இந்த எமோஷனையும் சென்ஸையும் தூண்டி நம்மளுடைய அந்த பொருளை வாங்குறதுக்கு அப்பீல் பண்ணும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காப்பிக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் காப்பினா, இல்லை மிஷனரி காப்பியா, இல்லை பாயினரிங் காப்பியா, இல்லை செல்லிங் காப்பியா? அறிவாற்றல் மற்றும் தீர்வு, அதான் இன்டலெக்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்றோம். அறிவாற்றல் மற்றும் தீர்ப்புக்கு பதிலா உணர்ச்சியையும் புலன்களையும் ஈர்க்கும் விளம்பர நகலை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? மனித ஆர்வ நகல்னு சொல்லுவோமா, மிஷனரி நகல்னு சொல்லுவோமா, முன்னோடி நகல்னு சொல்லுவோமா, இல்ல விற்பனை நகல் அப்படின்னு சொல்லுவோமா? Question number 26. Which one of the following is not a direct advertisement? இல்ல கீழே கொடுத்துருக்கிறதுல பாருங்க, எது வந்து டைரக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாட் ஏ டைரக்ட் அட்வர்டைஸ்மெண்ட். சேல்ஸ் லெட்டர்ஸா, ஃபோல்டர்ஸா, எக்ஸிபிஷன்ஸா, இல்ல பேக்கேஜ் இன்சர்ட்ஸா? பின் வருவனவற்றில் எது நேரடி விளம்பரம் அல்ல? விற்பனை கடிதங்கள், கோப்புரைகள், கண்காட்சிகள், தொகுப்பு செருகல்கள். Question number 27. It aims at selling the public some idea on the firm in general, on the quality of its products, its utility, etc. இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன இருக்குன்னா, பப்ளிக்கு விற்கிறது. எதை விற்கிறது? ஐடியாவை, அந்த நிறுவனத்தை பற்றிய பொதுவான ஒரு ஐடியா, அதோடைய ப்ராடக்டோடைய குவாலிட்டி, அதோடைய பயன்பாடு பற்றி சொல்றது. எந்த காப்பி? குட்வில் காப்பியா, செல்லிங் காப்பியா, ரீசன் ஒய் காப்பியா, சஜஸ்டிவ் காப்பியா? பொதுவாக நிறுவனம் அதன் தயாரிப்புகளின் தரம், அதன் பயன்பாடு போன்றவற்றில்
பொதுமக்களுக்கு சில யோசனைகளை விற்பனை செய்வதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. எது? நல்லெண்ண நகலா, விற்பனை நகலா, காரணம் நகலா, பரிந்துரைக்கப்பட்ட நகலா? அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய நகல்கள் இது. அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய காப்பீஸ் நிறைய டைப் இருக்குன்னு சொன்னால் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சாலே உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். பார்க்கலன்னு இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சைக்காலஜி கொஸ்டின் மாதிரி இருக்கும். Question number 28. Dash aims at propaganda for the product. எது வந்து propaganda, ப்ராடக்ட்டை பற்றி propaganda பண்ணுறது நோக்கமாக கொண்டிருக்கும். மிஷனரி காப்பியா, பாய்னரிங் காப்பியா, குட்வில் காப்பியா, செல்லிங் காப்பியா? டேஷ் தயாரிப்புக்கான பிரச்சாரத்தை நோக்கமாக கொண்டுள்ளது. மிஷனரி நகல், முன்னோடி நகல், நல்லெண்ண நகல், விற்பனை நகல். Question number 29. Dash aims at educating the public. பொதுமக்களுக்கு அதை பற்றி, அதாவது கல்வி கொடுப்பது, அந்த பொருளை பற்றியான அறிவை கொடுக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோக்கமாக கொண்டுள்ள காப்பி எது? மிஷனரி காப்பியா, பாய்னரிங் காப்பியா, குட்வில் காப்பியா, இன்ஸ்டிடியூஷனல் காப்பியா? டேஷ் பொதுமக்களுக்கு கல்வி கொடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதாவது அந்த பொருளை பற்றிய விழிப்புணர்வு, அந்த பொருளை பற்றியான கல்வி. அது மிஷனரி நகல்னு சொல்லுவோமா, இல்லை முன்னோடி நகல்னு சொல்லுவோமா, நல்லெண்ண நகல்னு சொல்லுவோமா, இல்லை நிறுவன நகல் சொல்லுவோமா? அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த நகல், அதாவது ஏற்கனவே பொதுவான கொஸ்டின் இல்லாமல் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கூட வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சில பார்ட்டில் இது மட்டும்தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Question number 30. Which one of the following comes under display advertisement? எது வந்து டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும்? கீழே வந்து 4 கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்து டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட் வரும், இல்லை எதுவுமே வராது, இல்லை எல்லாமே வருமா? பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ், விண்டோ டிஸ்பிளே, எக்ஸிபிஷன், ஆல் தி அபோவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின் வருவனவற்றில் எது காட்சி விளம்பரத்தின் கீழ் வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காட்சி விளம்பரம், டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட்டில் எது வரும்? வாங்கும் இடம், பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸா, இல்லை சாளர காட்சியா, கண்காட்சியா, இல்லை மேலே உள்ள அனைத்துமா? எது காட்சி விளம்பரத்தின் கீழ் வருகிறது? எது வந்து டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட்ல வருதுன்னு கேட்டிருக்காங்க. Question number 21. Insurance companies, health institutions, nutritional experts, etc. use emotional appeal, sex appeal, fear appeal, cosmic appeal. பாருங்க, இதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, அதுமாதிரி ஹெல்த் இன்ஸ்டியூஷன் இருக்கும், நியூட்ரிஷனல் எக்ஸ்போர்ட்லாம் வந்து எதை யூஸ் பண்ணுவாங்க, எந்த அப்பீலை யூஸ் பண்ணுவாங்க? அதாவது காப்பீட்டு நிறுவனங்கள், சுகாதார நிறுவனங்கள், ஊட்டச்சத்து நிபுணர்கள் போன்றவர்கள் வந்து தேசை பயன்படுத்துகிறார்கள். உணர்ச்சி முறையீடை பயன்படுத்துவாங்களா அந்த பொருளை விற்கிறதுக்காக? பாலியல் முறையீடு. இந்த பாலியல் முறையீடு அப்படின்னு சொல்றதை விட அழகு முறையீடு அப்படின்னு சொல்லலாம். செக்ஸ் அப்பீல்னா அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பாலியல் முறையீடு வந்திருக்கு. ஆக்சுவலி வந்து அழகு முறையீடு, உங்களுடைய அழகை பற்றி தூண்டி விடுறது. இது நீங்கள் அழகாக இருக்கணும்னா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. அது வந்து அழகு முறையீடுன்னு சொல்லலாம். செக்ஸுவல் அப்பீலுக்கு பாலியல் முறையீடு அப்படின்னு சொல்லலாம். பயம் முறையீடு, நகைச்சுவை முறையீடு, காமிக் அப்படின்னு சொல்லலாம். இது எது வந்து பயன்படுத்துவாங்க இவங்க? தன்னுடைய பொருளை விற்கிறதுக்காகவும் தன்னுடைய சேவையை அளிப்பதற்காகவும் மக்கள் வாங்குவதற்காக தூண்டுவதற்காக இவங்க எதை பயன்படுத்துவாங்க? Question number 32. 32. Cosmetic manufacturers, ஃபேஷன் கம்பெனிஸ், டாய்லெட் சோப் மேனுஃபேக்சரர்ஸ் எக்ஸெட்ரா யூஸ். இப்போ இவங்கள எதை யூஸ் பண்ணுவாங்க? ரேஷனல் அப்பீலியா, செக்ஸ் அப்பீலியா, ஃபியர் அப்பீல் யூஸ் பண்ணுவாங்களா, காஸ்மிக் அப்பீலை யூஸ் பண்ணுவாங்க? அதாவது மக்கள்கிட்ட முறையிடுறது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், தன்னுடைய பொருளை கொண்டு போய் சேர்க்கணும், அவங்கள வாங்க வைக்கணும். எப்படி வாங்க வைக்கிறது? எதை சொல்லி வாங்க வைக்கிறது? ரேஷனல் அப்பீல் பண்ணியா, செக்ஸ் அப்பீல் பண்ணியா, ஃபியர் அப்பீல் பண்ணியா, காஸ்மிக் அப்பீல் பண்ணிட்டா? அதாவது அழகு சாதன பொருட்கள் உற்பத்தியாளர்கள், ஃபேஷன் நிறுவனங்கள், குளியலறை சோப்பு உற்பத்தியாளர்கள், இவங்களாம் எதை பயன்படுத்துவாங்க? பகுத்தறிவு முறையீடையா, அழகு முறையீடு, பாருங்க செக்ஸுவல் அப்பீலுக்கு அழகு முறையீடியா, பயம் முறையீடா, இல்ல நகைச்சுவை முறையீடை பயன்படுத்துவாங்களா? Question number 33. Rules of conduct to be followed while advertising denotes. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது சில ரூல்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸை வந்து நம்ம அந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அட்வர்டைசிங் சொல்லுவோமா, அட்வர்டைசிங் எத்திக்ஸா, அட்வர்டைசிங் ஸ்ட்ராட்டஜியா, அட்வர்டைசிங் பாலிசியா? விளம்பரத்தின் போது பின்பற்ற வேண்டிய நடத்தை விதிகள், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? விளம்பரம்னு சொல்லுவோமா, இல்ல விளம்பர முறைகளா, விளம்பர உத்தியா, இல்ல விளம்பர கொள்கையா? எதை நம்ம சொல்லுவோம்? அதாவது விளம்பரத்தின் போது நம்ம பின்பற்ற வேண்டிய நடத்தை விதிகள், நம்ம வந்து அட்வர்டைசிங் கொடுக்கும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
Question number 34. Which tool visually educates prospects of the futures of the goods? Sample, contest, demonstration, coupons. அதாவது எந்த கருவி வந்து பொருட்களினுடைய அம்சத்தை பற்றிய வாய்ப்புகளை காட்சிப்படுத்துகிறது. பொருட்களின் அம்சங்களை பற்றிய வாய்ப்புகளை காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு கருவி எது? மாதிரியா, சாம்பிளா, போட்டி, கான்டெஸ்டா, இல்ல ஆர்ப்பாட்டம், அதாவது இது ஆர்ப்பாட்டம் கொடுத்திருக்காங்க, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறது, செஞ்சு காமிக்கிறது, டெமான்ஸ்ட்ரேட் பண்றது. இங்க ஆர்ப்பாட்டம்ன்றது டெமான்ஸ்ட்ரேஷன்றது மாத்தி, அது வந்து இங்கிலீஷ்ல வந்துட்டு ஒரே பொருளுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் மாறும். இங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மாறி இருக்கு. ஆர்ப்பாட்டம் கிடையாது, பாத்துங்க. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறது, செஞ்சு காமிக்கிறதா, இல்ல கூப்பன்ஸா? பாத்துக்கோங்க, இங்க ஆர்ப்பாட்டம் கிடையாது, அது கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஆர்ப்பாட்டம் கிடையாது, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறது, செய்து காமிக்கிறது. புரியுதா? எதுன்ற Question number 35. Dealers are paid a part of the advertisement expenses by a manufacturer by a tool. இந்த டீலர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த டீலர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மேனுஃபேக்சரர் பொருளை உற்பத்தி பண்றவர் என்ன பண்ணுவாங்கன்னா, டீலருக்கு ஒரு தொகை கொடுப்பாரு. அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய ஒரு தொகை, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய செலவுல ஒரு தொகையை கொடுப்பாரு. எந்த டூல் வழியா? ஹை மார்ஜின் வழியாவா, இல்ல புஷ் மணி வழியாவா, இல்ல மெர்கண்டைஸ் அலவன்ஸ் மூலமாவா, கான்டெஸ்ட் மூலமா? அதாவது ஒரு டீலர் வந்து விளம்பரம் கொடுக்கிறாருன்னா அதுக்கு இந்த உற்பத்தியாளர் கொஞ்சம் பணம் கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு, எந்த வழியில கொடுப்பாரு, அதை கேட்டிருக்காங்க. ஹை மார்ஜின் வழியா, கூடுதல் சதவீதம் லாபமா கொடுத்துருவாங்களா, புஷ் மணி வழியாவா, மெர்கண்டைஸ் அலவன்ஸ்னு சொல்லி கொடுப்பாங்களா, இல்ல கான்டெஸ்ட் போட்டி அறிவிப்பாங்க. நீங்க இத்தனை பொருளை வித்தா உங்களுக்கு இந்த மாதிரி போட்டி பரிசெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டீலர் கொடுப்பாங்க, மேனுஃபேக்சரர்ஸ். அப்படியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டேஸ் கருவி மூலம் உற்பத்தியாளரால் விளம்பர செலவுகளில் ஒரு பகுதியை விநியோகஸ்தர்களுக்கு செலுத்தப்படுகிறது. அதிக வரம்பு கொடுப்பாங்களா, இல்ல பணம் தள்ளு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புஷ் பண்ணினால பணம் தள்ளு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் நீங்க கரெக்டான டிரான்ஸ்லேஷன் பார்த்துக்கோங்க. வணிக பொருட்களின் கொடுப்பனவா, இல்ல போட்டியா? அவங்க போட்டி அறிவிப்பாங்க. நீங்க இத்தனை பொருள் வித்தா உங்களுக்கு வந்து டிவி கிடைக்கும், உங்களுக்கு செல்போன் கொடுப்போம், இல்ல இவ்வளவு அதிகமான பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அதிகம் ஏற்கனவே பர்சன்டேஜ் அதிகமாக கொடுத்துருவாங்க, இல்ல புஷ் பண்ணி கொடுப்பாங்க, இல்ல மெர்கண்டைஸ் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க, அலவன்ஸ் கொடுப்பாங்க. இது ஒரு விளம்பரம் பண்றதுக்கு அவங்களுக்கு உதவியா இருக்கும் அவங்க பொருளை. Question number 36 is dash is marketing environmentally friendly products. இந்த environment இருக்கு, சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை மார்க்கெட் பண்றதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சோசியல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோமா, வெப் மார்க்கெட்டிங் சொல்லுவோமா, கிரீன் மார்க்கெட்டிங் சொல்லுவோமா, டெலி மார்க்கெட்டிங் சொல்லுவோமா? இந்த சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை சந்தைப்படுத்துவதை நம்ம சமூக சந்தைப்படுத்துதல், சோசியல் மார்க்கெட்டிங் சொல்லுவோமா, இணைய சந்தைப்படுத்துதல், வெப் மார்க்கெட்டிங் சொல்லுவோமா, இல்ல கிரீன் மார்க்கெட்டிங் பசுமை சந்தைப்படுத்தல் சொல்லுவோமா, இல்ல டெலி மார்க்கெட்டிங் சொல்லுவோமா? Question number 37. Which mathematical model is used to measure the sales response to advertising expenditure? நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக, விளம்பரத்துக்காக செலவு பண்ணுவோம். இந்த செலவு பண்ணும்போது அதோடைய சேல்ஸ் வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். என்னன்னா, நம்ம விளம்பரம் கொடுத்தது பயனுள்ளதாக இருந்ததா, அதனால ஃப்ரூட்ஃபுல்லா இருந்தா, அதுக்கு ரிசல்ட் இருக்கா அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். அதுக்கு மேத்தமெட்டிக்கல் மாடலை யூஸ் பண்ணுவோம். எந்த மேத்தமெட்டிக்கல் மாடலை யூஸ் பண்ணுவோம் பாருங்க? டிஸ்ட்ரிபியூட்டட் லார்ஜ் மாடலா, மார்க்கோவ் ப்ராபபிலிட்டி பிராண்ட் ஸ்விட்சிங் மாடலா, கோரிலேஷன் அண்ட் ரெக்ரேஷனா, இல்ல போத் ஏ அண்ட் பி? அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் லார்ஜ் மாடலையும் மார்க்கோவ் ப்ராபபிலிட்டி பிராண்ட் ஸ்விட்சிங் மாடலையும் யூஸ் பண்ணுவோம். விளம்பர செலவினங்களுக்கான விற்பனை பதிலை அளவிட எந்த கணித மாதிரி பயன்படுத்தப்படுகிறது? விநியோகிக்கப்பட்ட பின்தங்கிய மாதிரி, மார்க்கோவ் நிகழ்தகவு பிராண்ட் மாறுதல் மாதிரி, தொடர்பு மற்றும் பின்னடைவு, அதாவது கோரிலேஷன் அண்ட் ரெக்ரேஷனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. அப்ப ஏ அண்ட் பி இரண்டும். இது சரியானது. Question number 38. Sincere and plain statements in the advertisement creates. அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்துட்டு பிளைனா, சின்சியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது எது உருவாக்கும்? மெமரைசிங் வேல்யூ உருவாக்குமா, கன்விக்ஷன் வேல்யூ உருவாக்குமா, எஜுகேஷனல் வேல்யூ உருவாக்குமா, இன்ஸ்டிங்டிவ் வேல்யூவை உருவாக்குமா? விளம்பரத்தில் நேர்மையான மற்றும் தெளிவான அறிக்கைகள் டேஸை உருவாக்குகிறது. மனப்பாட மதிப்பையா, நம்பிக்கை மதிப்பியா, கல்வி மதிப்பியா, உள்ளுறவு மதிப்பியா, உணர்வு மதிப்பியா? எதை உருவாக்கும்? நேர்மையான மற்றும் தெளிவான அறிக்கைகள், அதாவது சின்சியர் அண்ட் பிளெயின் ஸ்டேட்மெண்ட் இன் தி அட்வர்டைஸ்மெண்ட் எதை கிரியேட் பண்ணும்? Question number 39. Dash is also called as logo. இதை வந்து நம்ம லோகோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எதுன்னு சொல்லுவோம்? டேக்லைனை வந்து சொல்லுவோமா, இல்ல கேப்ஷனை தான் லோகோன்னு சொல்லுவோமா, இல்ல சிக்னேச்சர் அதை லோகோன்னு சொல்லுவோமா, இல்ல டிசைனை லோகோன்னு சொல்லுவோமா?
டேஷ் லோகோ என்றும் டேஷை வந்து லோகோ என்றும் அழைக்கப்படுகிறது. கோஷத்தை, அதாவது ஸ்லோகன்ஸ், டேக்லைன்ஸு, அதே மாதிரி தலைப்பு, இல்லை கையொப்பம், இல்லை வடிவமைப்பு, இதில் எதை வந்து லோகோ அப்படின்னு திருப்பி சொல்லுவோம். Question number 40. Placement of advertisements inside or outside transportation vehicle is known as. நீங்கள் பஸ்ஸில் ட்ரெயின்ல எல்லாம் பார்த்துருக்கலாம், உள்ளே வெளியெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பிளேஸ்மெண்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இன்சைட் ஆர் அவுட் சைட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிள். அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஏரியல் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவோமா, டிரான்சிட் அட்வர்டைசிங் சொல்லுவோமா, ஸ்பெஷாலிட்டி அட்வர்டைசிங் சொல்லுவோமா, பிளேஸ் பேஸ்ட் அட்வர்டைசிங் சொல்லுவோமா? போக்குவரத்து வாகனங்களுக்கு உள்ளே அல்லது வெளியே விளம்பரங்களை வைப்பது டேஸ் என அழைக்கப்படுகிறது. வான்வழி விளம்பரம், போக்குவரத்து விளம்பரம், சிறப்பு விளம்பரம், இடம் சார்ந்த விளம்பரம் அப்படின்னு எதை சொல்லுவோம்? இந்த 40 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இந்த ஆன்சரை வந்து நான் வந்து அப்பப்போ போன வீடியோவில் வந்து ஒரு கொஸ்டின் முடிச்சதுமே அந்த ஆன்சரை ஹைலைட் பண்ணி காமிச்சேன். இப்போ வந்து கடைசியில் எல்லா ஆன்சரும் கொடுத்துருக்கேன். கடைசியில் வந்து 40 கொஸ்டினுக்கான ஆன்சரும் கடைசியில் இதோட வீடியோட கடைசியில் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஆன்சரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தமிழ் டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பார்த்துங்க, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஏதாவது இந்த கொஸ்டின்ஸில் நான் மேக்ஸிமம் கேர் எடுத்து தான் பண்ணியிருக்கேன். சிலப்போ மிஸ்டேக் வந்திருக்கலாம், தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம். அப்போ நீங்கள் அதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலோ, உங்களுக்கு தெரிந்து இருந்தாலோ அதை நீங்கள் சுட்டி காட்டுங்க. அதை நான் செக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து அந்த தவறுகளை கரெக்ஷனை போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆன்சர் பாருங்கள். ஸோ லாஸ்ட்டு பாருங்கள், ஆன்சர் 1 to 40 கொஸ்டினுக்கு இங்கே ஆன்சர் கொடுத்துருக்கு. இந்த ஆன்சர் செக் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் எடுத்துருக்கீங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும். இது ஆக்சுவலாக இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இந்த மார்க்கெட்டிங்லேயே, இந்த மார்க்கெட்டிங்க்கு அப்புறம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ஒரு வருஷம் ரீட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. எப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.